ஏன் அல்லாஹ் இவ்வளோ சொல்கிறான் உங்களுக்கு? ஏன்னா மனுஷன் வந்து அல்லாஹ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான். என்ன அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இப்போ இது சொல்கிறான். சொல்லும்போது எத்தனை பேரை விசாரிப்ப? டயர்ட் ஆயிடுவல்ல? எத்தனை பேரை விசாரிப்ப? இப்போ மட்டுமே 700 கோடி பேர்யா, இப்போ மட்டுமே 700 கோடி பேர் இருக்கும். எத்தனை பேரை விசாரிப்பான்? மனுஷனை மட்டுமே விசாரிப்பான், ஆடு மாடுகளையும் விசாரிப்பான். புகாரில் ஹதீஸ் இருக்கு. ஒரு ஆடு வரும், அது இன்னொரு ஆடை வந்து அநியாயமாக முட்டி இருக்கும். அப்போ எல்லாம் அந்த ஆடை கூப்பிட்டு நீ ஒரு முட்டுன்னு சொல்லி அதை டேலி பண்ணி விட்டு போகுமா. சரி, மறுமையில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறோம்? அதே வந்து சரி பல கவுண்டர் இருக்கும். அதாவது 50 வயசுக்கு அதாவது கீழே இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் விசாரிக்கப்படுவாங்க, 30 வயசு கீழே இருக்கிறவங்களாம் இப்படி விசாரிக்கப்படுவாங்க. அந்த மாதிரியே இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறேன்? மாலிக் யௌமித்தீன், நான் ஒரே ஆள் விசாரிப்பேன். சரி, நீ ஒரு ஆள் தானே, உனக்கு என்ன அவ்வளோ தெரியும்? என்ன அப்படி என்ன விசாரிச்சிருவ? எவ்வளோ ஞாபகம் வச்சிருப்ப? எவ்வளோ ஞாபகம் வச்சிருப்ப? பார்த்துக்கலாம். அதுதான் அல்லாஹ் வந்து அல்லாஹ் நம்ம எப்படி பார்க்குறோம்? பார்த்துக்கலாம். கூட்டம் இருக்கும்ல, எப்படியாவது கூட்டத்திலேருந்து அப்படி இப்படி தப்பிக்கிறதுக்காக வழி இருக்கும்ல. ஏதோ ஒரு போகிறதுக்கு ஒரு சந்து புந்து ஏதாவது கிடைக்காமல போகும். எத்தனை பேரை விசாரிச்சிருவேன்? எவ்வளோ டேட்டா விசாரிச்சிருவேன்? எவ்வளோ டைம் இருக்கும்? அவ்வளோ டைம் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளோ டைம் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அப்போ அல்லாஹ் என்னங்கிறான்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஏன்னா நானே விசாரிப்பேன், ஒரே ஆள் தான் விசாரிப்பேன் உன்னை பற்றி இவ்வளோ டேட்டா. ஏன்னா என்னுடைய கெப்பாசிட்டி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு இலை எனக்கு டீட்டெயில் தெரியும், ஒவ்வொரு விதை எனக்கு டீட்டெயில் தெரியும், ஒவ்வொரு மீன் குஞ்சு எனக்கு டீட்டெயில் தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன புழுக்கள், இப்படி இப்படின்னு ஒரு புழு இருக்கும், சும்மா அந்த ரப்பர் மாதிரி இப்படி இப்படின்னு தண்ணியில் எத்தனை புழு சுற்றிட்டு இருக்கும், அந்த புழு இருக்குது. எல்லா டேட்டாவும் அல்லாஹ்ட்ட இருக்குது. அந்த டேட்டாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இவையெல்லாம் ஒரு ஏட்டில் பதிக்கப்பட்டுள்ளன. இது என்ன? டேட்டாவில் எழுதியிருக்கான்.